இல்ல நான் எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் ஹோலி ஃபேமிலின்னு ஒரு கான்வென்ட்ல படிச்சிருக்கேன். கேர்ள்ஸ் ஒன்லி கான்வென்ட். ஸோ லவ் பண்றதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கலன்னு தான் உண்மை. இப்ப சான்ஸ் கிடைச்சிருந்தா அது ஒரு மிக்சர் ஸ்கூலா இருந்தா நான் இப்போ 10th வரைக்கும் 11th 12th எங்க படிச்சீங்க? 11th 12th 11th நான் இங்க வந்து +2 ஜாயின் பண்ணேன். அது மிக்சடு. ஆனா நான் ஜாயின் பண்ண ஒரு 1 வீக்லயே நான் மலையாளம் படம் பண்ண ஆரம்பிச்சேன். நம்மள் படம் கமல் சாரோட படம் செலக்ட் ஆனது. ஸோ அதனால நான் டிசி வாங்கி பிரைவேட்டா ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு, என்னோட வீடு, லொகேஷன் அவ்வளோதான் என்னோட ஒரு லவ் பண்ண சான்ஸ் கிடைச்சா லவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நல்ல ஒரு ஆளு எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு. ஆனா எனக்கு அப்பா அம்மா ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. லவ் பண்றதுக்கு இல்ல லவ் பண்றதுக்கு இல்ல, ஒரு ஆளை செலக்ட் பண்றதுக்கு இல்ல அப்படியும் இல்ல. இப்போ ஒரு ஆளு அது இப்ப இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு ஆளு கொஞ்ச நாள் ஒரு 2 இயர்ஸ்க்கெல்லாம் எனக்கு தெரியாது. இதுல இருந்து ஏதோ இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஓகே இப்போ சொல்லுங்க என்ன 2 இயர்ஸ் கழிச்சு வீட்ல சொல்லிடலாம்னு இருக்கீங்களா? அது கேமரா ஆஃப் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இல்ல. அவரு சொல்லிருக்காங்க இப்ப ஏதாவது ஒரு ஆளை பார்த்து உனக்கு பிடிக்கும்னா என்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் மறைச்சு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். ஆமா யார பிடிக்கும்னு சொல்லி அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்களே சொன்னா அவரே பார்த்து அது நல்லா இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கும் எல்லாம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது பண்ணி வச்சு அப்படியே ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணல பட் இருந்தாலும் அவர் வந்து பண்ணுவேன் யூஸ் பண்ணுவீங்க அது தெரியும் எனக்கு. சரி எப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கான ஒரு ட்ரீம்ல ஒருத்தர் இருப்பார்ல? ஆமா இருக்காரா? ட்ரீம்ல இருக்காங்க. அதுதான் நிஜமா இல்ல ட்ரீம்ல இருக்கார்ல. அவர் இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கும்ல. எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா அவ்வளவு சிவப்பா வேணாம், அப்புறம் ஸ்மார்ட்டா இருக்கணும், வசதியா இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் லம்பா இருக்கணும். இதுதான் பாதி பேர் அமெரிக்கால செட்டில் ஆயிடுறாங்க. அமெரிக்கா மாப்பிள்ளை கண்டிப்பா. இப்போ லவ் மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? பைசா வேணும்ல. சத்தியமா தெளிவா பேசுறீங்க. கரெக்டான விஷயம். ஆமா என்ன வச்சு சாப்பிடுறது இல்லன்னா ஹீரோயின் பீக்ல இருக்கீங்க நீங்க. நீங்க அப்போ அது ஓகே. அப்ப அது மட்டும் பார்த்து ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்றது தப்பு இல்ல. அவருக்கும் செட்டில் இருக்கணும்ல. அவரும் நல்ல வெல் ஆஃபா இருக்கணும். ஃபினான்ஷியலி சவுண்டடா ஒரு பர்சன் வேணும். கண்டிப்பா வேணும். சரி அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற டைம்ல பினான்சியல் நல்லா பிசினஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு 2-3 இயர்ஸ்ல பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க, விட்டு வந்துருவீங்களா? அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். பணம் வேணும். பணம் முக்கியம் இல்ல. நாம அது லாஸ் ஆகி பண்ண அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நாங்க பண்ண மாட்டோம். எப்பவுமே சேஃபா இருக்கிற ஒரு பிசினஸ் தான் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் நான் திருச்சூர்ல கேள்விப்பட்டேன். சைட் பிசினஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு. சைட் பிசினஸ் ஏதோ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்களா? அந்த சொல்றீங்க. ஆட்டோ ஓட்டுனீங்களா இல்ல நீங்க? ஆமா. அப்புறம் அதான் கேட்டேன் சைட்ல எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க ஆட்டோ? அது நான் நெக்ஸ்ட் பண்ண போற மலையாள படத்துல நான் ஆட்டோ டிரைவர் கேரக்டர். ஓட்டோ டிரைவரா ஆட்டோ டிரைவரா? இங்க எல்லாம் ஓட்டோ தான் சொல்லுவேன். தமிழ்நாடுல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஆட்டோன்னு சொல்றேன். அது எனக்கு தெரியாது என்ன. நான் எல்லாம் ஓட்டோ தான் சொல்லுவேன். ஓட்டோ டிரைவர். ஆமா ஓட்டோ டிரைவர். அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது லிங்குசாமி சார் கூட கேள்வி பண்ணேன். லோரின்னு சொன்னவொடனே லோரி இல்லம்மா என்ன லாரி. லாரி அது ஏதோ. ஆமா இங்க ஆரஞ்சு ஆபீஸ் ஹாஸ்பிடல் மலையாளி ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க? அப்படிதான் சொல்லுவீங்க. நான் என்னங்க சொன்னேன்? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க என்னன்னு சொன்னேன். ஓட்டோ. ஓகே ஆமா ஓட்டோ. ஓட்டோ டிரைவர். ஆமா ஓட்டோ டிரைவர். அதுல கேரக்டர். ஆமா. சோ அதனால எனக்கு பிராக்டிஸ் பண்ணனும். அதோட டைரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன். பாவனா நல்லா பண்ணனும், டிராஃபிக் கோட் எல்லாம் நிறைய ஃபாஸ்டா ஓட்டணும் அப்படின்னு. சோ அதனால நான் ஒரு நாள் எனக்கு டைம் கிடைச்சது. அது ஒரு காட் பிளெஸிங் மாதிரி இங்க திருச்சூர்ல ஸ்ட்ரைக்கா இருந்தது. சோ எந்த டிராஃபிக்கும் இல்லாம நான் ஃபுல்லா ஜாலியா. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஆட்டோவை? இப்படி கிக்கர் அதனால முடியல. அது வந்து ரொம்ப இது வேணும். சோ அதனால அவரே அதை ஹெல்ப் பண்ணாங்க. நான் இது மட்டும் தான் பண்ணேன். எப்படி கியர் எப்படி போட்டீங்க? கியர் இதுல தான் இருக்கு. போட்டு வண்டி போக மாட்டேங்குது அப்படியே நிக்குது. அதெல்லாம் நான் படத்துல காட்டுறேன். நல்லா நீங்க பாருங்க. சரி ஓகே நான் பாக்குறேன். நல்லா பாடுவீங்கங்கற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வேற யாரும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறேன். என்ன பிரச்சனை இல்ல. நான் இப்ப கேடிவில கூட ஒரு இன்டர்வியூல பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் கேடிவில இருந்து என்ன எந்த ப்ரோக்ராமுக்கும் கூப்பிடல. நான் பாட்டை பாடுறேன். கேடிவில நல்லா பாடினால தான் பரப்பு சன் டிவில இருந்து வந்து உங்களுக்கு பாடணும்னு சொல்லுங்க. ஐயோ பாட்டு வேண்டாம். பாடணுமா? சத்தியமாவா? பாட்டு வேண்டாம். 2 லைன் பாடுங்க. எல்லாரும் இப்படிதான் அந்த இன்டர்வியூ பார்த்து எல்லாரும் சிரிப்போட தான் ஃபோன் பண்ணாங்க. மாமனா இன்டர்வியூ அப்படின்னு இருந்தேன். அதனால பாட்டு வேண்டாம். பரவாயில்ல நீங்க 2
சும்மா ஐயோ முன்பே வா என் அன்பே வா ஊடே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா பூ பூவாய் பூ பூம்பா நானா கேட்டேன் என்னை நானே நான் நீயா நெஞ்சம் சொல்வதே முன்பே வா என் அன்பே வா ஊடே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா பூ பூவாய் பூ பூம்பா. கிரேட். இவ்வளவு நல்லா பாடுறீங்க. அப்படியா? நிஜமா? Thank you. ஓகே, இவ்வளவு நேரம் பேசுனதுல வந்து டைம் எப்படி போச்சுனே தெரியல. கொஞ்சம் அப்படி தள்ளி நிக்கிறீங்களா அப்படி? உங்களை அப்படி தள்ளி விட்டுட்டாங்க. இல்ல உங்களுக்கு காயமாச்சுன்னா ரத்தம் வந்ததுன்னா ப்ரோக்ராம் ஹிட் ஆயிரும்னு நானே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஃபோன் பண்ணி என்னோட ப்ரோக்ராம் பாருங்கன்னு சொல்றேன். இதுக்காக தள்ளி விடாதீங்க. வேண்டாம்ல. வேணாம். உண்மையிலே really had a nice time with you. Thank you. I also enjoyed our interview.